இன்றைக்கி நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சுக்குவோம். ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு நிறைய அனிமல்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்து இது எல்லாமே வந்து ஒரே கேட்டகரியில் கொண்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது அனிமல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேட் ஸ்பீஷீஸ் இருக்கும், டாக் இருக்கும், அப்புறம் வந்து அதர் அனிமல் ஃபீச்சர்ஸ் லைக் நம்ம வந்து ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ், அது மாதிரி நிறையா ஆம்ஃபிபியன்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டி ஆஃப் சப் கிளாஸஸ் இருக்கும். இந்த சப் கிளாஸுங்கிறது தனி கிளாஸஸ். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் அம்பர்லாவில் வந்து நான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த அனிமல் கிளாஸஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போ வந்து முதல்ல ஃபிசிக்கலாக எழுதி பார்ப்போம். இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம், கிளாஸ் அப்படி நம்ம மென்ஷன் பண்ணிட்டு அடுத்து அனிமல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? அனிமல் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து உள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கணும். ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ நான் ஏதோ ஒரு அனிமல் ஒன்று எடுக்கிறேன். இது என்ன அனிமல்னு எனக்கு தெரியாது. நான் அனிமல் எடுக்கிறேன். இது அனிமல்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம சில ஃபீச்சர்ஸை பார்க்கணும். ஃபீச்சர்ஸ்னால் என்ன? இப்போ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் லெக்ஸ் இருக்குது, இல்லை என்ன டைப் ஆஃப் டைல்ஸ் இருக்குது, கேப்பபிலிட்டிஸ் என்ன, இயர்ஸ் எப்படி இருக்குது, அப்புறம் நோஸ் எப்படி இருக்குது, இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? இந்த நிறைய ஃபீச்சர்ஸ் தான் வந்து நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். ஆட்ரிபியூட்ஸுங்கிறது இது வந்து ஒரு நவுன் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம், ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு திங்கோ ஒரு அனிமலோ ஏதோ ஒன்று இருக்குது, அதை பார்த்த உடனே நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணுறோம்ல, அதை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதுதான் வந்து ஆட்ரிபியூட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மெத்தட்ஸுங்கிறது இந்த பர்டிகுலர் அனிமல் என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆக்ஷன்ஸுங்கிறது எப்படி இருக்கும்னா, ரன்னு, சிட்டு, ஸ்லீப்பு, இது மாதிரி நிறையா ஆக்ஷன்ஸ் இதனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்குள்ளே ரெண்டு இருக்குது. ஒன்று நவுனு, இன்னொன்று வேர்பு. அப்போ இந்த நவுன் தான் வந்து நம்ம வந்து ஆட்ரிபியூட்ஸ்னு கொடுக்குறோம். இந்த வேர்ப்ஸ்லாம் தான் நம்ம வந்து மெத்தட்ஸ்னு கால் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் புரிஞ்சிச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரிங்குன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸ்ட்ரிங்குன்னு என்னென்னா எல்லாமே வந்து வேர்பலாக இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸுக்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஸ்ட்ரிங்னா வந்து டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும், சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும், ட்ரிபிள் கொட்டேஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் இருக்குது. அது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து நான் வந்து ஸ்பேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணலாம். இது மாதிரி வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கேப்ஸை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு மெத்தட்ஸ் இருக்குது. இதாவது ஆட்ரிபியூட்ஸும் நம்ம ஒரு மெத்தட்ஸையும் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா அது வந்து கிளாஸ்ன்னு டிஃபைன் பண்ணிடலாம். ஓகே, இந்த கிளாஸுங்கிறது ஏன் நம்ம படிக்கணும்? ஃபஸ்ட்டு பைத்தன் வந்து ஒரு ஊப்ஸ் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த ஊப்ஸில் வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம மாடுலர் கோடிங் பண்ணுவோம். மாடுலர் கோடிங்னா எப்படின்னா, நம்ம செக்மெண்ட்டாக ஆல்ரெடி வந்து ஸ்கிரிப்ட்ஸை உடச்சி வச்சு வேணுங்கிறப்ப அந்த ஸ்கிரிப்டை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மாடுலர் கோடிங். ஓகேங்களா? மாடுலர்னு ஸ்பெசிஃபிக்காக கொண்டாடுறதுக்கு ரீசன் என்னென்னா, அதை வந்து ஐசோலேட்டடாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எஃபிஷியண்ட்டாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும் எல்லா ஸ்கிரிப்டையும். இதாவது இப்போ பார்த்தீங்கன்னா பைத்தனில் மணி செட்ஸ் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்குது, நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஹைரார்கி எப்படி பார்க்கலாம்னா, ஜஸ்ட் ஒரு ஃபோல்டர் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஒரு சிஸ்டம் வச்சுருக்கேன்னா ஒரு டைரக்டரிக்குள்ளே இன்னொரு டைரக்டரி இருக்கும். கரெக்டுங்களா? அதாவது நான் வந்து நவுன்னு சொல்லலாம், அதோட ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லலாம், ப்ளஸ்ஸு மெத்தட்ஸ், இது வந்து நான் வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறேன். ஆக்ஷன் அது வந்து என்ன ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும், இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணது கிளாஸாக மாறும். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ், இப்போ நான் வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 இது மாதிரி மல்டிபிள் கிளாஸஸ் இருக்கும். நான் டாட்டர் போட்டுறேன். இதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு ஒரு மாடியூலாக வரும். ஓகே, இப்போ இது மாதிரி இந்த மல்டிபிள் கிளாஸஸ் பண்ணுறது ஒரு மாடியூலாக இருக்குன்னா மல்டிபிள் மாடியூல்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பேக்கேஜாக இருக்கும். மாடியூல் 1, மாட் 2, மாட் 3 அப்படி இருக்குன்னா ஓகே, இதெல்லாம் சேர்ந்து பேக்கேஜஸாக வந்திருக்கும். இந்த பேக்கேஜ் PKG1, PKG2, PKG3 அப்படி இருக்கிறது எல்லாமே கம்பைன் பண்ணால்
ஐ மீன் ஏதோ ஒரு காமன் ஃபீச்சர் வச்சு நம்ம அதெல்லாம் கம்பைன் பண்ணுவோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு லைப்ரரிஸ் ஆகும். ஸோ இது எப்படி பார்க்கணும்னா, ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிளாக பார்க்கணும்னா, இப்போ ஒரு லைப்ரரிக்குள்ளே போகிறோம். லைப்ரரிக்குள்ளே ஆக்சுவல் ஃபிசிக்கல் லைப்ரரிக்குள்ளே போகிறோம். அதில் நிறைய புக் ஷெல்ஃப் இருக்கும். நிறைய கேபினாக நிற்க வச்சுருக்காங்கன்னா, அது ஒன்று ஒரு பேக்கேஜ். அந்த பேக்கேஜுக்குள்ளே நம்ம போனோடனே ஒரு ஷெல்ஃபில் இருக்கும். ஏதாவது நம்ம புக்கு தேடணும்னா ஒரு ஷெல்ஃபில் தேடுவோம். ஸோ அந்த ஷெல்ஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாடியூல் மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாடியூலுக்குள்ளே நம்ம ஸ்பெசிஃபிக் புக் எடுப்போம், கரெக்டுங்களா? அந்த புக்குங்கிறது தான் கிளாஸ். அந்த கிளாஸஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அது புக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அதுக்குன்னு சில ஆத்தர் இருப்பாங்க, அதுக்குன்னு சில கண்டென்ட் இருக்கும். இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ். மெத்தட்ஸுங்கிறது அது படிக்கிறது, இல்லை வந்து இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணுறது, இல்லை அதுலேருந்து டயக்ராம்ஸை கிழிச்சு விட்றது. ஸோ மல்டிபிள் ஆக்ஷன்ஸ் நீங்கள் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து மெத்தட்ஸ். ஸோ இப்படி தான் டைக்ரெஸ் பண்ணணும். அதாவது லைப்ரரிக்கான ஒரு சினானிமஸான ஒரு எக்ஸாம்பிள். கிளாஸஸ், அதாவது ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட்ஸ், கிளாஸஸ், மாடியூல்ஸ், பேக்கேஜஸ் அண்ட் லைப்ரரிஸை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே, அதே மாதிரி இதுக்கு ஒரு குட் ப்ராக்டிஸ் ஒன்று இருக்குது. குட் ப்ராக்டிஸ்னால் எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்டாக வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து யூஸ் பண்ணுறது. அதாவது நீங்கள் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிறோம், இல்லை மற்றவங்க நீங்கள் எழுதினாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு செட்டிங்கில் இருப்பாங்க. இது வந்து ஒரு சொல்லப்படாத விதி மாதிரி அப்படி. ஸோ ஒரு கிளாஸஸை நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது எப்போவுமே ஒரு கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் கீழே அது காட்டுறேன், இதை பில்ட் பண்ணி காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அடுத்து வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்இட் ஃபங்க்ஷன். இன்இட்டுங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒவ்வொருத்தரையும் கீழே அதை டிஃபைன் பண்ணுறேன், பட் இனிஷியலாக இங்கே சொல்கிறேன். ஒரு இனிட்டுங்கிறது டிஃபால்ட்டாக நம்ம ஒரு கிளாஸுக்கு ஒரு ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஷேப் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டேன்னா, இல்லை வந்து நான் வந்து ஒரு வெஹிக்கிள், இல்லை ஒரு அனிமல்னு ஒன்று எடுத்துக்கலாம். அனிமல்னு ஒன்று எடுத்துட்டேன்னா எனக்கு டிஃபால்ட்டாகவே லெக்ஸ் இருக்கும், இல்லை வந்து டெய்ல் இருக்கும், இயர் இருக்கும், நோஸ் இருக்கும், ஐஸ் இருக்கும். இதெல்லாம் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். இது மாதிரி நான் ஒவ்வொன்றுக்கும் டிஃபால்ட் வைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒவ்வொருத்தரையும் அது தனித்தனியாக டிஃபைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒவ்வொருத்தரையும் தனியாக கால் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்கனால நான் ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன்னா அதோட ஃபீச்சர்ஸும் அது கூட வந்துடும், அதாவது ஆட்ரிபியூட்ஸும் அது கூட வந்துடும். அதுக்கு தான் இன்இட்டுங்கிறது மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் சில ஆட்ரிபியூட்ஸை வந்து நீங்கள் இன்இட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் டிஃபைன் பண்ணீங்கன்னா அது டிஃபால்ட்டாக அதில் லிஸ்ட் ஆகாது. இதுதான் வந்து இன்இட்டோட மெயின் ஃபங்க்ஷன். அகெயின் செல்ஃப் அப்படிங்கிறது இல்லை பார்ப்போம். இது வந்து நான் உள்ளே கால் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு புரிதலுக்கு வேணும்னா ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேணும். ஒரு ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒரு கிளாஸோட ஒரு இன்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு கிளாஸோட ஒரு பர்டிகுலர் காலிங்கை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இது வந்து கண்டிப்பாக மெமரி ஆர் ஸ்பேஸ் கன்சியூம் பண்ணும், சரிங்களா? அதே மாதிரி அந்த ஸ்பேஸுக்குன்னு ஒரு ஐடி இருக்கும். இப்படி இருந்தால் தான் அது பேர் ஆப்ஜெக்ட். வேரியபிளுங்கிறது ஜஸ்ட் ஒரு நேமிங் ரெஃபரன்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி நம்பர் 41 அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு நேமிங் தான். ஆனால் அந்த ஐடிக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்கம் அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். இன்கம் என்ன, அவர் எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அப்புறம் அவரோட ஃபீச்சர்ஸ் என்ன, ஹைட்டு, வெயிட், இதெல்லாம் இருக்கும். இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறது தான் இந்த ஐடி அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி ஒரு நேமிங் ரெஃபரன்ஸ் கொடுக்கறது தான் இந்த வேரியபிளோட வேலை. ஆப்ஜெக்ட்டுக்கும் வேரியபிளுக்கும் உள்ள மேஜர் டிஃபரன்ஸே இதுதான். மெத்தட்ஸ்னா என்ன? மெத்தட்ஸ்னால் நம்ம ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணும்போது அந்த கிளாஸுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கும். நான் ஒரு கிளாஸ் 1 எடுக்கிறேன். இங்கே வந்து எனக்கு வந்து ஆட்ரிபியூட் இருக்குது, இங்கே வந்து எனக்கு மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் ஃபார் எக்ஸாம்பிள் மெத்தட் 1 அப்படின்னு ஒன்று இருக்குன்னா, இந்த மெத்தட் 1 வந்து நான் கிளாஸ் 2ல் வந்து கால் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்படி கால் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஃபங்க்ஷன், அவ்வளோதான். அதாவது ஃபங்க்ஷனுங்கிறது ஒரு வெண்டைகரனில் பார்த்தீங்கன்னா பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளே இருக்கிறது தான் மெத்தட். அதாவது ஆல் மெத்தட்ஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ், பட் எல்லா ஃபங்க்ஷனும் மெத்தடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோதான். ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இந்த மெத்தடுங்கிறது ஒரு கிளாஸுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள். அப்படி மல்டிபிள் கிளாஸஸ்க்கு அது அப்ளை ஆச்சுன்னா அது பேர் ஃபங்க்ஷன். இங்கே பார்க்கலாம், நான் ஆல்ரெடி கிளாஸ்னு ஒன்று டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பாருங்கள், கிளாஸ்ன்ற ஒரு கீபோர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிம்பிளாக ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓகே, இங்கே வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து VS கோடு. நீங்கள் இனிஷியலாக ப்ராக்டிஸ் ஃபேஸில் இருந்தீங்க, பிகினர் ஃபேஸில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போய் கூகுள் கொலாப்னு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த இதில் போய் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கூகுள் கொலாப்னு இருக்கும். இதுக்கு ரிலேட்டடாக நிறைய டுட்டோரியல்ஸ் ஆல்ரெடி இருக்குது. அது சும்மா பார்த்தா போதும், உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு செல்லை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிடும். பேசிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு இது போதும், ஜஸ்ட் செக் அவுட் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி இங்கெல்லாம் இருக்குது. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஒரு கோட் இங்கே போய்ட்டு நான் வந்து கிளாஸ், நான் வந்து வெஹிக்கிள் அப்படின்னு கொடுக்குறேன். அந்த இடத்துல கொடுத்துட்டு நான் வந்து பாஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்படி சும்மா ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆரம்பிச்சிடும். ஓகே,
இப்போது இது நம்ம கிளாஸ்ன்னு டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணோன்னே பைத்தனுக்கு வந்து டிஃபால்ட்டாக அதுக்கு ஒரு செட்டிங்ஸை வந்து அதுக்கு அடாப்ட் பண்ணும். கரெக்டுங்களா? ஸோ ரன் பண்ணி முடிக்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes ஆகும். க்ளவுட் ஹோஸ்டட்னால. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இங்கே டேரக்ட் வெஹிக்கிள்னு இருக்கா, நான் வந்து டேரக்ட் வெஹிக்கிள் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இங்கே கிளாஸு, டிக்ட்டு, டைரக்டரி, டாக்குமெண்டேஷனு, ஈக்குவல் டு, ஃபார்மெட்டு, இன்னிட்டு, அது மாதிரி நிறைய டிஃபால்ட்டான ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்துடும். இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் வந்துடும். வந்து நான் கிளாஸ் காருன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என்னென்ன டைரக்டரிஸ்னால் உள்ளே என்னென்ன ஃபோல்டர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணியிருக்கேன். ஓகே, இங்கே பாருங்கள், நான் டாட்டா கார்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கார் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்டு. அதுக்கப்புறம் வந்து இப்போ காருக்கு நான் எதுவுமே ஒரு ஆட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணவே இல்லை. கார் எப்படி இருக்கும், எத்தனை வீல் இருக்கும், எத்தனை விண்டோ இருக்கும், இன்ஜின் ஸ்பெக்கு, என்ன ஃபியூல் டைப்பு, எதுவுமே நான் மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் ஒரு கார் இருக்குது, அதுக்கு வந்து நான் ஆட்ரிபியூட்ஸுங்கிறது அதோட ஃபீச்சர்ஸ். இப்போ அதுக்கு ஒரு டோர்ஸ் நான் ஒரு ஃபீச்சர் அசைன் பண்ணி 4ன்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் டாட்டா டாட் டோர்ஸ்ன்னு கொடுத்து அதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 4ன்னு வரும். ஓகே, நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இங்கே ஒரு புது நோட் புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன், tutorial.ipnb. நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து ஓகே, நான் இங்கே வந்து ஒரு கிளாஸ் உருவாக்குறேன். ஸோ லெட் மீ டிஃபைன் கிளாஸ். அதுக்கப்புறம் காரு பாஸு. இங்கே வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணலாம், ஆட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக நான் ஒரு கிளாஸ் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உள்ள அந்த கார் அப்படிங்கிற கிளாஸில் இனிஷியலாக என்னென்ன இருக்குது, அதாவது டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கே தெரியும், கிளாஸு, டிக்ட்டு, அப்புறம் ஈக்குவல் டு, ஹேஷு, இன்னிட்டு எல்லாமே இருக்குது. ஓகே, ஏதாவது ஒரு கிளாஸோட இதெல்லாம் இன்பில்ட்டாக வருது. நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இந்த கிளாஸுக்குன்னு ஒரு ஆட்ரிபியூட் வந்து டிஃபால்ட்டாக வெளியே டிஃபைன் பண்ணுறேன். அதாவது டிஃபால்ட்டாக இப்போ வந்து காருக்கு வந்து டோர்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், car1 ஈக்குவல் டு கார் அப்படிங்கிற கிளாஸை கூப்பிட்டுட்டேன். இப்போ முதல்ல car1 என்னென்னு பார்த்துருவோம். car1 எனக்கு வந்து டோர்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்றேன். பிரிண்ட்டு, இப்போ வந்து பிரிண்ட்டு நான் வந்து வெப்ஸ்ட்ரிக் ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் ஆஃப் டோர்ஸ் அப்படின்னு கொடுத்து car1 டாட் டோர்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் டோர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன்னா, இப்போ நான் டேரக்டர் 1 car1 கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா டோர்ஸுங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வந்து உருவாயிடுச்சு. ஓகே, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து car1 டாட் டோர்ஸு, car2, இப்போ வந்து நான் car2 அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் நான் இன்னொரு கார் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன கார்னு தெரியாது, நான் car2ன்னு ஒன்று எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், கார் அப்படிங்கிற ஒரு கிளாஸை இன்ஸ்டாலேட் பண்ணுறேன். ஆனால் மறுபடியும் நான் இங்கே car2ல் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஃபீச்சர் இருக்காது. பார்த்தீங்களா, car2ல் அந்த ஃபீச்சர் இருக்காது. பிகாஸ் அந்த கிளாஸில் எந்த ஒரு டிஃபால்ட்டான ஆட்ரிபியூட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த ப்ராப்ளம் நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்த காருக்கு ஸ்மால் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும் கிளாஸு, நான் காருன்னு கொடுத்து இப்போ தான் நான் அந்த இன்னிட்டுன்னு உள்ளே கொண்டாடுறேன். இன்னிட்டுங்கிறது நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் டிஃபால்ட்டாக ஒவ்வொருத்தரையும் நம்ம காரை கூப்பிடும்போது அது கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அது கூட வந்துடும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள வந்துடும். அதே மாதிரி இங்கே செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து டிஃபால்ட்டாகவே செல்ஃப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து மை செல்ஃப்னு வைக்கலாம், இல்லை வந்து டோனின்னு வைக்கலாம், இல்லை ஹல்க்குன்னு வைக்கலாம், எது வேணால் வைக்கலாம். பட் நீங்கள் வந்து செல்ஃப்னு யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ப்ளஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃபுங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் அண்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ். அதனால் வந்து செல்ஃபுங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ கார்ஸுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு டோர்ஸ் இருக்கும், விண்டோஸ் இருக்கும். நான் வந்து ஃபியூவல் டைப்பு இதெல்லாமே வந்து டிஃபால்ட் ஃபீச்சர்ஸாக எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். அதே மாதிரி செல்ஃப் டாட், இந்த செல்ஃபுங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ். இப்போ கார் நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் உருவாக்கணும்னா அந்த இன்ஸ்டன்ஸ் பேர் செல்ஃப். டோர்ஸ் ஈக்குவல் டு டோர்ஸ்னு கொடுக்குறேன். அதே மாதிரி செல்ஃப் டாட் விண்டோஸ் ஈக்குவல் டு விண்டோஸ்னு கொடுக்குறேன். அதே மாதிரி செல்ஃப் டாட் fuel type equal to fuel type. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட்ஸ்.
ஆட்ரிபியூட்ஸை ஒரு கிளாஸுக்கான ஆட்ரிபியூட்ஸை நான் டிஃபைன் பண்ணிட்டேன். ஆட்ரிபியூட்ஸ் விட்டால் இது வந்து ஃபங்க்ஷன்ஸு டிஃபைன் கெட் இன்ஃபோ அப்படின்னு வந்துட்டு, அதாவது ஒரு காரணம் இருந்தால் அதுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இங்கே வந்து இப்போதைக்கு எதுவும் பாஸ் பண்ணல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆட்ரிபியூட்ஸை வந்து அந்த இனிஷியலாக காரை வந்து இப்போ இனிஷியலைஸ் பண்ணுறேன். கார் அப்படிங்கிற இப்போ கார் 3 அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். இப்போ நான் கார் 3 இஸ் ஈக்குவல் டு கார்னு ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கே தெரியும் டோர்ஸுங்கிறது கேட்குது. நான் வந்து நம்பர் ஆஃப் டோர்ஸ் 4 கொடுக்குறேன், விண்டோஸும் 4 கொடுக்குறேன். இங்கே வந்து ஃபியூல் வந்து எலக்ட்ரிக் டைப்புன்னு கொடுக்குறேன், எலக்ட்ரிக் டைப். ஓகேங்களா? இப்போ டேரக்ட் கார் 3 போட்டோன்னா இங்கே உங்களுக்கு தெரியுது, அதாவது டோர்ஸ், ஃபியூல் டைப், கெட் இன்ஃபோ, விண்டோஸ் அப்படிங்கிறது எல்லாமே காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஆட்ரிபியூட்ஸு, அதாவது டோர்ஸு, ஃபியூல் டைப்பு, விண்டோஸ்லாம் ஆட்ரிபியூட்ஸு. ஒரு ஃபங்க்ஷன் சும்மா ஒரு எம்டி ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியிருக்கேன், இது பேர் கெட் இன்ஃபோன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு கிளாஸுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். சரி, நம்ம இதில் ஏதாவது பாஸ் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்னு ஒரு ஸ்ட்ரிங்கு, சரி விண்டோஸ் கவுண்ட்டு, இவங்க கவுண்ட்டு அது செல்ஃப், ஏன்னா ஒரே நம்ம கார்ஸும் கொடுக்கக்கூடாது. இங்கே செல்ஃபுன்னு நம்ம ஆல்ரெடி ஆட்ரிபியூட் பாஸ் எடுத்திருக்கோம், கீவேர்டு ஆர்குமெண்ட் எடுத்திருக்கோம். இந்த செல்ஃபுங்கிறது நாட் ஒன்லி இந்த டோர்ஸு, விண்டோஸு, ஃபியூல் டைப்ஸ், அந்த ஆட்ரிபியூட்ஸை வந்து இந்த செல்ஃபுங்கிற கீவேர்டு வந்து கூட புல் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, இப்போ நான் செல்ஃப் டாட்டு விண்டோஸ்ன்னு கொடுக்குறேன். அடுத்து டோர்ஸ் கவுண்ட், செல் டாட் டோர்ஸ். அடுத்து ஃபியூல் டைப் என்ன, நான் வந்து செல் டாட் ஃபியூல் டைப்னு கொடுத்துட்றேன். ரன் பண்ணிட்டேன்னு இது உங்களுக்கு தெரியும். கார் 3ன்னு ஒன்று ஒரு புது ஆப்ஜெக்ட் உருவாக்கியிருக்கேன். இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே என்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார் 3ங்கிறது ஆக்சுவலாக வந்து நேமிங் ரெஃபரன்ஸ். இது பேர் என்ன சொல்லலாம், வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ளே கார் அப்படிங்கிற கிளாஸை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஆப்ஜெக்டாக மாறிடும். அந்த கார் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்ன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு இது என்னென்ன ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நான் கார் 3 டாட்டு கெட் இன்ஃபோ அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்புட் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு கிளாஸ் என்ன தெரியும், ஆட்ரிபியூட்ஸ் என்ன தெரியும், மெத்தட்ஸ் என்ன தெரியும். ஸோ சிம்பிளாக இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ். அதாவது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து க்ரியேட் பேங்க் அக்கௌண்ட், ஒரு கிளாஸ் பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு இது புரிஞ்சது மூலயமா நான் ஒரு எக்ஸசைஸ் இப்போ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இந்த எக்ஸசைஸை கோடு நான் காமிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து டிஃபைன் ஃபீச்சர்ஸு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும்னா ஓனர் நேமு, அப்புறம் வந்து பேங்க் பேலன்ஸு, இது வந்து டிஃபைன் ஃபீச்சர்ஸு. நான் வந்து அமௌண்ட்டு இது மாதிரி 3 ஃபீச்சர் நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் க்ரியேட் மெத்தட்ஸு ஷோ பேங்க் பேலன்ஸ், அப்புறம் ஷோ அமௌண்ட் ஆஃப்டர் டெபாசிட், ஷோ அமௌண்ட் ஆஃப்டர் வித்ட்ரால். ஓகே, இதுதான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இனிஷியலாக கிளாஸ்னு ஓப்பன் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸை உருவாக்கிடுறேன். ஸோ இந்த கிளாஸுக்குன்னு சில ஃபீச்சர்ஸ் இருக்கும். பண்ணுறேன் டிஃபைன் இன்இட், எனக்கு டிஃபால்ட்டாக இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி செல்ஃப் முதல்ல கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் ஓனர் நேம் நான் வந்து பேங்க் பேலன்ஸ், அதுக்கப்புறம் அமௌண்ட்டுன்னு கொடுத்துறேன். ஓகே, இப்போ செல்ஃப் டாட்
owner name equal to owner name self dot bank balance is equal to bank balance self dot amount equal to amount. ஓகே, இப்போ நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஃபீச்சர்ஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபங்க்ஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இனிஷியலாக எனக்கு பேலன்ஸ் செக் பண்ணணும். ஸோ கெட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துறேன். செல்ஃபை ரிட்டர்ன் நான் என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் கெட் பேலன்ஸை கொடுத்துருக்கேன். பேங்க் பேலன்ஸ் ஆன் யுவர் அக்கௌண்ட் பேங்க் பேலன்ஸ் கொடுத்துட்டு செல்ஃப் டாட்டு பேங்க் பேலன்ஸ். அடுத்து டிஃபைன் டெபாசிட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். இது வந்து செல்ஃப் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கும். இன்னொரு அடிஷ்னல் பேராமீட்டர் அமௌண்ட்டுன்னு ஒன்று எல்லாம் எடுத்துக்கும். ஓகே, நான் இங்கே என்ன பண்ணுறேன், இனிஷியலாக வந்து செல்ஃப் டாட்டு பேங்க் பேலன்ஸ் இருக்கும், அதில் ப்ளஸ்ஸு அமௌண்ட்டு கொடுக்குறேன். இது சாதா அமௌண்ட்டில் செல்ஃப் டாட் அமௌண்ட். இங்கே ஒரு அமௌண்ட்டை இங்கே நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் என்னோடய நியூ செல்ஃப் டாட் பேலன்ஸ், செல்ஃப் டாட் பேங்க் பேலன்ஸு. ஓகே, அப்போ அடுத்த ரிட்டர்ன் என்னென்னா எக்ஸ்ட்ரிங் போட்டு பேங்க் பேலன்ஸ் ஆஃப்டர் டெபாசிட்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், இந்த செல்ஃப் டாட்டு பேங்க் பேலன்ஸ், அதாவது இங்கே இருக்கிறத நான் இங்கே கொடுத்துருக்கேன். அடுத்து டிஃபைன் வித்ட்ரா அதே மாதிரி செல்ஃபு அமௌண்ட்டு கொடுத்துறேன். இப்போ செல்ஃப் டாட்டு இப்போ என்னென்னா வித்ட்ராவில் வந்து ஆல்ரெடி பேங்க் பேலன்ஸ் இது இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதுலேருந்து அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். ஒருவேளை பேங்க்கில் அமௌண்ட் இல்லைன்னா அப்போ வந்து யுவர் பேலன்ஸ் இஸ் இன்சஃபிஷியன்ட் அப்படின்றது காட்டணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ என்னோட செல்ஃப் டாட்டு பேங்க் பேலன்ஸு இஸ் கிரேட்டர் தேன் அமௌண்ட் டிஃபைன்டு, தென் நான் என்ன பண்ணுறேன், செல்ஃப் டாட் பேங்க் பேலன்ஸு ஈக்குவல் டு செல்ஃப் டாட்டு பேங்க் பேலன்ஸ் மைனஸ் அமௌண்ட். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா எல்ஸை என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எல்ஸ் அந்த இந்த இடத்துல ரிட்டர்னே போட்டலாம். ரிட்டர்ன் withdrawal declined due to insufficient bank balance. இந்த இடத்துல வந்து இதில் ரிட்டர்ன் இங்கே என்ன பண்ணுறேன்னா பேங்க் பேலன்ஸ் போஸ்ட் வித்ட்ரா என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தா செல்ஃப் டாட்டு பேங்க் பேலன்ஸ் கொடுத்துறோம். ஓகேங்களா? இப்போ நான் வித்ட்ரான் அமௌண்ட் வந்து எவ்வளோ சொல்லல, வித்ட்ரான் அமௌண்ட் செல்ஃப் டாட்டு அமௌண்ட் கொடுத்துறோம். வித்ட்ரான். ஓகே, இதுதான் வந்து சிம்பிளான அப்ளிகேஷன், ஒரு சிம்பிளான பேங்கிங் அப்ளிகேஷன் ரெடி பண்ணி. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு புது பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற என்ன பண்ணுறேன். ஸோ நான் வந்து ஓனர் 1 அப்படி கொடுக்குறேன். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஓனர் நேம் என்ன கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டோனி அப்படின்னு ஒருத்தர் கொடுக்குறேன். இனிஷியலாக அவரோட பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, நான் வந்து ஒரு 1000 ரூபா வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து அமௌண்ட்டுங்கிறது நமக்கு இரலவெண்ட்டான ஒரு டீட்டெயில்ஸு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா,
இந்த இடத்துல அமௌண்ட்டுங்கிற ஃபீச்சர் வேணாம், இந்த ரெண்டே போதும். ஸோ ஏன்னா நமக்கு விட்ரால் அண்ட் டெபாசிட் அப்போ தான் வந்து எனக்கு அமௌண்ட்டை டிஃபைன் பண்ணணும், மற்ற நேரத்தில் எனக்கு தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டும் கொடுத்து நான் ஓனர் ஒன்று. இப்போ வந்து நான் ஒரு ஓனர் க்ரியேட் பண்ணிட்டேன், அவர் பேர் ஸ்டோனி. அவர் அக்கௌண்ட்டில் இப்போ 1000 ரூபா இருக்குது அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, இதை மேலே ரன் பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓனர் 1 டாட்டு நான் வந்து ஓனர் நேம் என்ன அப்படின்னு சும்மா ஃபஸ்ட்டு கேட்குறேன். அதே மாதிரி ஓனர் 1 டாட்டு நான் வந்து பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இனிஷியலாக பார்த்துறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓனர் 1ஓட கெட் பேலன்ஸை நம்ம மேலே ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணோம் இல்லையா. இந்த கெட் பேலன்ஸ் என்ன பண்ணோம்னா இனிஷியலாக என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வந்து நமக்கு டிஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கெட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா பேங்க் பேலன்ஸ் ஸ்டோனி வந்து 1000 ரூபா வச்சுருக்காரு அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து வந்து ஓனர் 1 டாட் நான் வந்து ஒரு டெபாசிட் பண்ணுறேன். எவ்வளோ டெபாசிட் பண்ணுறேன், இன்னும் ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறேன். அப்போ என்னோடய பேங்க் பேலன்ஸ் ஆஃப்டர் டெபாசிட் 2000 rupees. அப்போ நம்ம இங்கே இன்னொரு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னா அமௌண்ட் டெபாசிட்டட் அப்படின்னு சொல்லி இவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண டிஃபைன் பண்ணல. ஸோ அமௌண்ட் டெபாசிட்டட் செல் டாட் பேங்க் செல்ஃபில் வேணால் அமௌண்ட் இப்போது அமௌண்ட் டெபாசிட் 1000, பேங்க் பேலன்ஸ் ஆஃப்டர் டெபாசிட் 2000. ஓகேங்களா, ஏன்னா ஃபஸ்ட்டு 1000 ரூபா இருந்துச்சு. இப்போ ஓனர் 1 டாட் விட்ரா அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து இனிஷியலாக வந்து 3000 ரூபா விட்ரா பண்ணணும்னு நான் கொடுக்குறேன். பட் இனிஷியலாக பேங்க் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி 2000 தான் இருக்குது. இப்போ 3000 நம்ம கேட்டோம்னா அது இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னு காட்டும். அதான் இங்கே காட்டுது, விட்ரா டிக்ளைன்டு டியூ டு இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஓனர் 1 டாட் விட்ரா நான் ஒரு 1500 ரூபா மட்டும் விட்ரா பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு டுட்டோரியல் ஆன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ வந்து உங்களோட கேப்பபிலிட்டிஸ் என்னதான் இருக்குன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் நீங்கள் இன்ஸ்டன்ஷியேட் பண்ண முடியும், அதுக்குள்ளே ஆட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ண முடியும், அந்த ஆட்ரிபியூட்ஸை வச்சு என்ன ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ அதான் இங்கே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ வந்து உங்களுக்கு செல்ஃப் டாட் கீவேர்ட்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து நான் டெஃபினேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். ஸோ இருந்தால் இன்னொரு பார்க்கலாம். ஸோ செல்ஃப் இஸ் நாட் அன் எசென்ஷியல் ஃபீச்சர் வித் இந்த கிளாஸ். இது வந்து ஒரு டெம்பரரியான இன்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து அந்த ஃபீச்சரை வந்து இன்ஸ்டாக்ஷேட் பண்ணுறது தான் நம்ம செல்ஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு இனிஷியலைசேஷன் மட்டும் தான் இது யூஸ் பண்ணுறோம். அதனால் செல்ஃப் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பேர் கிடையாது. நீங்கள் செல்ஃபுக்கு போல் என்ன பேர் வேணால் கொடுக்கலாம். பட் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ் செல்ஃபுங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ ஆஸ் அ பெஸ்ட் ப்ராக்டிஸ் நீங்கள் செல்ஃபை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் கொஞ்சம் பெஸ்ட் உங்களுக்கு. கன்ஸ்ட்ரக்டர் இதோட பர்பஸ் என்னென்னா உள்ளே இருக்க ஃபீச்சர்ஸை வந்து இன்ஸ்டன்ஷியேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி இது வந்து இந்த இன்ஸ்டன்ஸுக்கு டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் கொடுக்குறது தான் இந்த இன்டிட்டோட வேலை. அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு பேராமீட்டரும் டிஃபைன் பண்ணவும் விடாது இந்த இன்டிட் ஃபங்க்ஷன். ஸோ இன்னைக்கு கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி பார்த்தாச்சு. See you again later. Bye bye. Tata.